அளவுக்கு மிஞ்சிய போதையோ, ஆண் என்கிற அகம்பாவமோ, இல்ல கும்பல் மனநிலையோ, இதுல ஏதோ ஒண்ணு நேத்து சுயரூபம் எடுத்திருக்கு. எங்க கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு இளம் பெண்ண ஒரு 3 பேர் சேர்ந்து, இது ஏதோ முதல் சம்பவமா? இல்லைங்க, இது தொடர்கதையாவே இருக்கு. இந்த கும்பல்களுக்கு பெண்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு தான் தெரியல. இவங்களுக்கு என்ன வகையான கல்வியை கொடுக்கணும்னு கூட தெரியல. ஆனாலும் இந்த சம்பவம் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப அங்க நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்ல. இது முழுக்க முழுக்க காவல்துறைக்கும் அரசுக்குமான பொறுப்பு. அத அவங்க பாத்துக்குவாங்க. ஆனா முறையா பாஜக அதிமுகவை நான் பாராட்டுறேங்க. நீங்க இந்த விஷயத்த கையில எடுத்தது மிக சிறப்பு. இந்த விஷயத்தை இன்னையோட நிறுத்திடாதீங்க, இதை தொடர்ந்து போராடுங்க. ஏன்னா இந்த பாஜகனால மட்டும்தான் ஒரு கருத்தை உருவாக்கி அதை பெருசாக்கி வெகுஜன மக்களை பேச வைக்க முடியும். ஏன்னா பாஜக கிட்ட இருக்கிற அந்த ஊடக பலமும் அந்த கருத்தை எப்படி அவங்க கொண்டு போய் வெகுஜன மக்களை பேச வைப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் நயனா நாகேந்திரனோட அந்த இன்டர்வியூ சொல்றதுக்கே நான் கூசுதுன்னு சொன்னார்ல, சரியான வார்த்தை. ஆமா, நயனா நாகேந்திரன், வானதிகா, அண்ணாமலை அண்ணன், இவங்க எல்லாருமே மிக சிறப்பா இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மக்களையும் கோவப்படுத்தணும், அரசையும் கோவப்படுத்தணும். இப்பவே இந்த விஷயத்த கேட்டு மக்கள் எல்லாருமே கொதிச்சு போய் தான் இருக்கும். அவங்கள கல்லால் அடிச்சு கொள்ளுங்க, சாட்டையில அடிச்சு கொள்ளுங்க, நடு ரோட்ல வச்சு தூக்குல போடுங்க. அதுக்கும் மேல என்னென்ன தண்டனைகள் கொடுக்க முடியுமோ அத்தனை தண்டனைகளையும் கொடுங்க. இது சரியானதுதான், செய்ய வேண்டியதுதான், நீங்க செய்யுங்க. குற்றம் நடந்து காவல்துறை அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக பேசுறதுதான் நமக்கு சந்தோஷமான விஷயம். பாஜகவே பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு குரல் கொடுத்து அவங்க பக்கம் நின்னு நீங்க பேசுறது உள்ளபடியே இந்தியாவுக்கு நல்ல செயல்தான். இந்தியால இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் பேசுங்க, செலக்டிவா பேசிடாதீங்க. பகல்ல 2 பெண்களை 100 பேரு நிர்வாணமா கூட்டிட்டு வந்தப்போ உங்களுக்கு இந்த கோபம் இல்ல. அன்னைக்கு வராத கோபம் உங்களுக்கு ஏன் இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கல. இந்த கோபம் நியாயமானதுதான். குற்றவாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைங்கிறது இனி ஒரு குற்றவாளி உருவாயிடக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்ப வரைக்கும் பொது சமூகம் ஒரு விஷயத்த மட்டும் கேட்கவே இல்லை, அதுவும் நல்லதுதான். பெண்களுக்கு பாதுகாப்பற்றதா இந்த தமிழ்நாடு? பெண்களுக்கு பாதுகாப்பற்றதா இந்தியா? பெண்களுக்கு பாதுகாப்பற்றதா இந்த உலகம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யாரால்? யாரிடமிருந்து? இப்ப அந்த குற்றவாளிகளுடைய மனநிலை இருக்குல்ல, அது என்னன்னு பாப்போம். கிட்டத்தட்ட கண்ணுல பட்டாங்கன்னா என்கவுண்டர். இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்க கைதாகாம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய நரகம்தான். நாங்க தப்பிச்சிருவோம்னு நினைச்சிடாதீங்க. நீங்க யாருமே பிரிட்ஜ் பூஷன் கிடையாது. கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டா தப்பிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. அதுக்கு நீங்க யாரும் ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல பெரிய வக்கீல வச்சு வாதாடி கொலைக்கு தகுந்த ஆதாரம் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு உங்களுடைய சாதி தேவைப்படும். எது எப்படி இருந்தாலும் வெகுஜன மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடூர குற்றவாளி. என்ன சாதிச்சீங்க அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரியல. ஒரு 3 ஆண் சேர்ந்தீங்கன்னா ஒரு பெண்ணை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தை எது உங்களுக்கு கொடுத்துச்சு? ஒன்னா உங்களுடைய போதை, இல்லைன்னா உங்களோட பாதை. இது 2ல ஏதோ ஒன்னாதான் இருக்கும். போதை உங்களுக்கு சமீபத்துல வந்ததா கூட இருக்கலாம். ஆனா பாதை ஆண்டாண்டு காலமா உங்க ஜெனட்டிக்காவே வந்திருக்கு. என்னைக்கு சாமி இந்த பூமிக்கு வந்துச்சோ அன்னைக்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எல்லா சாமியும் உருவாக்குனது ஆண்கள். பேசுற சாமிகள்லாம் ஆண்களுக்காக தான் பேசுறாங்க. கிட்டத்தட்ட இப்ப சட்டமும் அதைத்தான் பேசுறாங்க. ஏதோ ஒரு மாநிலத்துல நார்த் சைடு தான் நீதிமன்றம் சொன்ன விஷயம், ஒரு பெண்ணுடைய மார்பை தொடுறது பாலியல் வன்கொடுமையில வராது அப்படின்னு. அந்த வார்த்தை கூட இந்த ஆண்களுக்கு பெரிய வைட்டமின் மாத்திரையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண் எனக்கு சமமானவள் அல்ல அப்படிங்கிற கருத்து தான் திணிஞ்சு கிடக்கு. பெண் என்பவள் எனக்கான போதை பொருள் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அத்தனை கல்விகள் வந்திருக்கு. ஆனா எத்தனை கல்விகள் வந்தாலும் என்ன திருத்த முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. பாஜகவே அதிமுகவே இந்த பிரச்சனைய நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. என்னைக்கும் இதுல பின்வாங்கிராதீங்க. இன்னும் முன்னாடி கொண்டு போய் தீவிரமா இந்த பிரச்சனைக்காக போராடுங்க. அரசுக்கு இந்த விஷயத்துல மிகப்பெரிய நெருக்கடியை கொடுங்க. காவல்துறைக்கு நீங்க கொடுக்கிற அழுத்தம் இருக்குல்ல,
அது இந்த மக்களுக்கான அருமருந்தா கூட மாறும். கொலைக்கு கொலை தண்டனை அல்லங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்டப்பாடியில சாப்பாடு பசிக்காக திருநதுக்காக அடிச்சு கொண்ட சமூகம் தான் நம்ம சமூகம். இது ஒரு வகையான திமிரு பசி. இந்த பசியெல்லாம் பேசி யாரையும் புரிய வைக்க முடியாது. சேலை மேல முள்ளு விழுந்தாலும், முள்ளு மேல சேலை விழுந்தாலும் அதெல்லாம் இனி பேச வேண்டாம். அந்த முள்ள உடைச்சு விடுவான். எத்தனை முள்ள உடைக்கிறதுன்னு கேட்காதீங்க. சேலைய கிழிக்கணும்னு நினைக்கிற எல்லா முள்ளையும் உடைக்கலாம். அந்த முள்கள் எல்லாம் பூவா மாறுற வரைக்கும் உடைச்சுக்கிட்டே இருப்போம். ஆணுக்கு எதிரா இத பேசல, ஆதிக்கத்துக்கு எதிரா தான் பேசுறோம். ஆதிக்க மனநிலை எந்த ரூபத்துல இருந்தாலும் இதுதான் நிலைமை. 3 ஆண் 1 பெண். நேத்து யாருமே இல்லாதப்ப பயங்கர வீரனா தானே எல்லா வேலையும் பாத்தீங்க. பொதுவெளிக்கு வந்து சொல்லுங்க, நாங்க தான் அந்த 3 பேர்னு. இங்க வெறும் 3 பேர் இல்ல, 30 பேர் இல்ல, 3000 பேர் இல்ல, 30,000 பேர் இல்ல. இங்க எத்தனை முட்கள் எப்படி எல்லாம் வருதுங்கிறது தெரியாது. கண்டுபிடிச்ச முள்ளையெல்லாம் உடைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா முட்களே, நீங்க எப்படி பூவா மாறணுங்கிறத மட்டும் பாருங்க. பெண்ணுக்கு எதிரான எல்லா கொடுமைகளையும் இந்த சாமியோ சட்டமோ ஆண்கள் சாதகமா நின்னு ஆண்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. எழுதுவோம் புதிய விதியை, உடைப்போம் முற்களை.